நிறைய பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் 10 தடவை வேதத்தை வாசித்திருக்கேன். சிலருக்கு நான் எத்தனை தடவை வாசித்திருக்கேன், நீ எத்தனை தடவை வாசித்திருக்கேன். நீங்க எத்தனை முறை வேணாலும் வேதத்தை வாசிக்கலாம், பிரயோஜனம் கிடையாது. வேதத்தை நீங்க என்ன செய்யணுமா? தியானிக்கணுமா. தியானித்தால் தான் யூ கேன் ஹியர் காட்ஸ் வாய்ஸ். நீங்க மேலோட்டமா வாசித்துட்டு போனீங்கன்னா வேற எந்த புஸ்தகத்தையும் வாசிக்கிறது போலதான் வேதத்தையும் வாசித்து கொண்டு இருப்பீர்கள். தியானம்னா என்ன? அது சொல்றாரு, இரவும் பகலும். அதுக்கு நீ 24 மணி நேரமும் பைபிளை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துகிட்டே இருக்க முடியுமா? நீங்க காலையில ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறீங்க, அந்த அதிகாரம் அந்த நாள் முழுவதிலும் உங்கள் தியானத்துல இருக்க முடியுமா? முடியாதா? தேவனுடைய வார்த்தையில இரவும் பகலும் தியானமாய் இருப்பது என்று சொன்னால் doesn't mean நீங்க 24 மணி நேரமும் உட்கார்ந்து வேதத்தை வாசிச்சுட்டே இருக்கணும் இல்ல. நீங்க வாசிக்கிறத சிந்தித்து பாருங்க. ஏன் வேதத்துல அப்படி சொல்லியிருக்கு? ஆவியானவரே எனக்கு கற்றுத்தாங்க. ஏன் அப்படி சொல்லி வச்சிருக்கீங்க? ஏன் யோசபாத் ஆகாப் மேல நம்பிக்கை வச்சாரு? அதை வச்சதுனால என்ன நடந்தது? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, தியானித்து பாருங்க.